தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். மணவெளி தொகுதி பூரணாங்குப்பத்தில் உள்ள விக்ரமாதித்தன் வீதியில் சாலை அமைத்து தர வேண்டும் என பகுதி மக்கள் 15 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோரிக்கையை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் உரிய நடவடிக்கை எடுத்து ரூபாய் 4 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்காக அரசாணை பெற்றுத் தந்தார். அதன்படி விக்ரமாதித்தன் வீதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை சட்டப்பேரவைத் தலைவர் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தவளக்குப்பம் மல்லிகாம்பாள் நகரில் ரூபாய் 1,38,000 செலவில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினையும் சபாநாயகர் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சிகளில் அரியாங்குப்பம் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் சக்திபாலன், லட்சுமிகாந்தன், தட்சிணாமூர்த்தி, புருஷோத்தமன், முருகானந்தம், தண்டபாணி, புத்துப்பட்டான், மணி, பாக்கியராஜ், சண்முகம், ரமேஷ், பார்த்திபன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கல்வித்துறை மற்றும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் காரைக்காலில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இலவச நீட் மற்றும் JEE தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவதற்கு மயிலாடுதுறை வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன், பார் ஹெல்த் மற்றும் அறிவு சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் திருச்சி சீகர்ஸ் நீட் கோச்சிங் சென்டர் மூலம் இலவச நீட் பயிற்சி வகுப்புகள் துவக்க விழா காரைக்காலில் உள்ள அன்னை தெரசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி இலவச நீட் தேர்வு பயிற்சி வகுப்புகளை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மேல்நிலைப் பள்ளி துணை இயக்குநர் ஜெயா, காரைக்கால் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி விஜய மோகனா, அன்னை தெரசா பெண்கள் மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர் ஞான பிரகாசி, வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் திட்ட அலுவலர் ஜூலியஸ் துயமணி, சீகர்ஸ் கல்வி சேவைகள் நிறுவனத்தின் இயக்குநர் முரளிதரன், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர் ஞான பிரகாசி வரவேற்புரை வழங்கினார். காரைக்கால் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி விஜய் மோகனா சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து நீட் கோச்சிங் வகுப்புகளுக்கான அன்னை தெரசா அரசு பள்ளியில் BBCL சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள ரூபாய் 5 லட்சம் மதிப்புள்ள ஸ்மார்ட் தொடுந்திரை கரும்பலகை செயல்பாடுகளை துணை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஆய்வு செய்தார்கள். இலவச நீட் தேர்வு துரித பயிற்சியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காந்தி வீதியில் அமைந்துள்ள ஏழை பிள்ளையார் என்று பக்தர்களால் அழைக்கப்படும் ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. விழாவிற்கான கால்கோள் விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் திருக்கோவில் தனி அதிகாரி விஜயன் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பெரியவர்கள், மகளிர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையம் எதிரே அரசு ஸ்கேட்டிங் மைதானம் கடந்த 15 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த மைதானத்தை ஸ்கேட்டிங் வீரர், வீராங்கனைகள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 5 நாட்களாக திடீரென இந்த மைதானம் மூடப்பட்டுள்ளது. இதனால் மாநில, மண்டல மற்றும் தேசிய, சர்வதேச போட்டிகளுக்கு தினமும் பயிற்சி பெறும் ஸ்கேட்டிங் வீரர்கள் இதனால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். மைதானம் மூடப்பட்டதால் ஸ்கேட்டிங் வீரர்கள் சாலையில் பயிற்சி பெற்று வருகின்றனர். இதுபற்றி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. இதனால் மைதானத்திற்கு தங்களது பெற்றோர்களுடன் வந்து ஸ்கேட்டிங் வீரர், வீராங்கனைகள் திடீரென மைதானத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து தனியார் கிளப் பயிற்சியாளர்கள் மற்றும் ஸ்கேட்டிங் வீரர், வீராங்கனைகள் கூறும்போது, தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி மற்ற திறமையான பயிற்சியாளர்களை முன்னேற அனுமதிப்பதில்லை. மேலும் காவல்துறையினர் துணையுடன் பொய் குற்றச்சாட்டுகளை பதிந்து ஒடுக்குகிறார்கள். சங்கம் செய்துள்ள முறைகேடுகளை சட்டப்படி விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர்கள் போலி கிளப்புகளை அனைத்தும் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும். ஸ்கேட்டிங் மைதானத்தை உடனடியாக தடையின்றி திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் வளர்ச்சியின் போது மாணவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். மோஸ்டா இங்க பிராக்டிஸ் வந்து சீனியர்ஸ், ஜூனியர்ஸ் எல்லாருமே ஒன்னா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து ட்ராக் ஃப்ரீயா இருக்கும்போது நான் ஸ்ப்ரிண்ட் பண்ணும்போது நடுவில் ஒரு சின்ன பையன் வந்து வாலண்டியரா வந்தான் உள்ள, ட்ராக் உள்ள இருந்து வெளியில. அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான், இன்சிடென்ட்னு சொல்ல முடியாது. வேணுனே புஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. அது வந்து வேர்ல்டு வைட் ஃபுல்லா நடக்கிறது தான். அதை வந்து பேஸ் பண்ணி என் மேல கேஸ் கொடுத்துருந்தாங்க. லைக் நான் வந்து வாலண்டியரா மாஸ்டர் பேச்சு கேட்டு தள்ளி விட்டேன் அப்படின்ட்டு வந்து ஒரு கேஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டீமை வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றாங்க, ரொம்ப லைக் கார்னர் பண்றாங்க. மொதல் விஷயம் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கேட்டரை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிருந்தாங்க. பசங்களுடைய வாழ்க்கை இப்போ கேள்விக்குறியா இருக்கு. ஒரு வருஷம் ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு நாள் 2 நாள் ப்ராக்டிஸ் தவறுனாலே அவங்களோட ஸ்பீடு குறையும். இதுல வந்து அப்படிதான். இப்போ 5 நாள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் இல்லைன்னும் போது பசங்களுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியா இருக்கு. இதை வந்து அரசு தலையிட்டு இந்த அசோசியேஷன்ல என்னென்ன முறைகேடுகள் இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சிபிசிஐடில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எல்லாமே பேரண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து சிபிசிஐடில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், டிஜிபி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இந்த அசோசியேஷன்ல நிறைய முறைகேடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட 700 பக்கம் வச்சு நான் கொடுத்துருக்கேன். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பிரான்சுவா தோப்பில் பல ஆண்டுகளாக குடிநீர் தட்டுப்பாடு உள்ளது. இதனை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நடவடிக்கை எடுத்து அதிகாரிகளை பலமுறை நேரில் சந்தித்து புதிய பைப்லைன் அமைக்க கோரிக்கை வைத்தார். அதன்படி அம்பேத்கர் சாலையிலிருந்து கோலாஸ் நகர் வழியாக பிரான்சுவா தோப்பு பகுதிக்கு ரூபாய் 4 லட்சம் செலவில் பைப்லைன் 2024 ஜூலை மாதம் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் பூமி பூஜை செய்து அமைக்கப்பட்டது. இத்திட்டம் செயல்பட்ட பின்பும் சில வீடுகளில் தண்ணீர் விநியோகம் பிரச்சனையாக இருந்ததை தொடர்ந்து மேம்படுத்தப்பட்ட பைப்லைன் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் பிரான்சுவா தோப்பில் குடிநீர் வசதியை மேம்படுத்தும் நோக்கில் ரூபாய் 9 லட்சம் மதிப்பீட்டில் புதிய பைப்லைன் அமைக்கும் பணி பூமி பூஜையுடன் தொடங்கப்பட்டது. இந்நிகழ்வு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. இளநிலை பொறியாளர் வெங்கடேசன், பொறியாளர் கணேசன், திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் மேற்கு மற்றும் கிழக்கு லக்ஷ்மண் மற்றும் குமரன், துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் கோமுகி, செல்வம், சந்துரு, காலப்பன், ராகேஷ், காங்கிரஸ் செயற்குழு உப்பளம் ராஜ்குமார், கழக சகோதரர்கள் சங்கீத், டேவிட், மோரிஸ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் மீன் விற்பனையாளர்களுக்கு மீன்களை பதப்படுத்தி விற்பனை செய்வதற்கு ஏதுவாக விலையில்லா ஐஸ் பெட்டி மீனவர்களுக்கு வழங்கி வருகிறது. அந்த வகையில் ஏம்பலம் தொகுதி நரம்பை கிராமத்தில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் மீன் விற்பனையாளர்களுக்கு விலையில்லா ஐஸ் பெட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு மீன் விற்பனையாளர்களுக்கு விலையில்லா ஐஸ் பெட்டியை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை உதவி ஆய்வாளர் கணேசன் மற்றும் நரம்பை கிராம பஞ்சாயத்தார் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
பாண்டிச்சேரி கால்பந்து சங்கத்தின் சேர்மன் ஜான்குமார் புதுவை அரசு அமைச்சராக நியமிக்கப்பட்டதையொட்டி அவரை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து வாழ்த்தினர். இந்த சந்திப்பின் போது சங்கத்தின் செயலாளர் தனசேகர் அமைச்சர் ஜான்குமாருக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து மரியாதை செய்தார். அதேபோன்று துணைத் தலைவர் ஏழுமலை சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது செயற்குழு உறுப்பினர் முனியாண்டி மற்றும் நிர்வாகத் தலைவர் சதீஷ்குமார் ஆகியோரும் கலந்து கொண்டு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்வின் போது அமைச்சர் ஜான்குமார் கால்பந்து வளர்ச்சிக்காக அனைத்து விதமான ஒத்துழைப்பையும் வழங்குவதாக தெரிவித்தார். புதுவை மாநிலம் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சிறுபான்மை மாநில தலைவராக சுல்தான்பேட்டையை சேர்ந்த KH இக்பால் பாஷா நியமனம் செய்த முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். வில்லியனூர் தொகுதி தலைவர் செந்தில் மற்றும் தொகுதி நிர்வாகிகள், சுல்தான்பேட்டை ஜமாத் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் நியமன சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் தொகுதி மற்றும் கிளைகளை பலப்படுத்தும் நோக்கில் நிர்வாகிகளுடன் உங்களுடன் ஒருநாள் கலந்தாய்வு நிகழ்ச்சியினை தொடங்கியுள்ளார். அதன் முதல் நிகழ்ச்சியானது லாஸ்பேட்டை தொகுதியில் தொகுதியின் தலைவர் பன்னீர்செல்வம் தலைமையில் அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இதில் உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன், தொகுதியின் பொறுப்பாளர் செல்வாஸ் அசோகன், வர்த்தக பிரிவு மாநில முன்னாள் அமைப்பாளர் நமச்சிவாயம், அமைப்பு சாரா பிரிவின் அமைப்பாளர் சந்துரு முன்னிலை வகிக்க சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் நிர்வாகிகளின் குறைகளை கேட்டறிந்து கூறும் போது கிளைகள் தோறும் வலிமைப்படுத்துவது, தேர்தலில் பணியாற்றும் நிர்வாகிகளுக்கு பயிற்சி அளிப்பது, தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவி உள்ளவரை கட்சியில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் நிர்வாகிகளுக்கு அவரது குடும்பத்தார்களுக்கும் தேவையான உதவி செய்வது எனது முதல் கடமை என கூறினார். இதில் முன்னாள் மாநில செயலாளர் லதா, மாவட்ட துணைத் தலைவர் ஆறுமுகம், தொகுதியின் பொதுச் செயலாளர் அருண் அப்பாதுரை, பாலன், குமார் மற்றும் அக்கிளையின் தலைவர் பெருமாள் உட்பட கிளை தலைவர்கள் கலந்து கொண்டனர். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் பாகூர் தொகுதி வார்கால் ஓடை சால் கார்டன் பகுதியில் 3,28,000 ரூபாய் செலவில் குடிநீர் குழாய் அமைத்தல், மதிகிருஷ்ணாபுரம், வேல்நகர், அண்ணாமலையார் நகர், சுல்லியாங்குப்பம், வெங்கடேசன் நகர் ஆகிய பகுதிகளில் 3,26,000 ரூபாய் செலவில் குடிநீர் குழாய் அமைத்தல், இருளஞ்சந்தை, TR நகர் மற்றும் VOC நகரில் 3,82,000 ரூபாய் செலவில் குடிநீர் குழாய் அமைப்பதற்கும், புதுச்சேரி வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறை சார்பில் 67 லட்சம் ரூபாய் செலவில் பாகூரில் உள்ள பழைய வட்டாட்சியர் அலுவலகத்தை புதுப்பிக்கவும், பாகூர் வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அதிகாரி அலுவலக கட்டடம் கட்டுவதற்கும் திட்டமிடப்பட்டு அந்த பணிகளை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், பாகூர் வட்டாட்சியர் கோபாலகிருஷ்ணன், துணை வட்டாட்சியர் சதீஷ்குமார் மற்றும் வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில INTUC தலைவர் பாலாஜி பிறந்தநாள் விழா பெருமாள் கோவில் வீதியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. விழாவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி, முன்னாள் அரசு கரடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு பாலாஜிக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து சேதராப்பட்டு ஈட்டன் தொழிற்சாலையை சேர்ந்த மாற்று சங்கத்தினர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, INTUC தலைவர் பாலாஜி முன்னிலையில் INTUC தொழிற்சங்கத்தில் இணைந்தனர். மேலும் மாநில INTUC அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டையை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள INTUC கடற்கரை சிறு வியாபாரிகள் தொழிற்சங்கத்தின் சார்பில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகளில் INTUC மாநில பொதுச் செயலாளர் ஞானசேகரன், துணைத் தலைவர் சொக்கலிங்கம், நடைபாதை வியாபாரிகள் சங்க பொறுப்பாளர் ஜான், புதுச்சேரி மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள், மகளிர் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், புதுச்சேரி மாநில INTUC நிர்வாகிகள், சுற்றுலா வளர்ச்சிக் கழக தொழிற்சங்க நிர்வாகிகள், ஆட்டோ சங்கங்கள் உட்பட இணைப்பு சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.
இங்க பாருங்க. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் கடந்த 3 நாட்களாக கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இக்கழகம் 150க்கும் மேற்பட்ட பேருந்துகளை இயக்கி நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மலிவான மற்றும் நம்பகமான போக்குவரத்தை வழங்கி வருகிறது. ஆனால் தற்போது இந்த சேவையில் கடுமையான தடங்கள் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பெரிதும் அவதியடைந்து வருகின்றனர். சாலை போக்குவரத்து கழகத்தில் தற்போது 617 ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களில் 263 பேர், அதாவது 43% பேர் கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். இதுவரை இவர்களுக்கு பணி நிரந்தரமாக்கப்படாதது போராட்டத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. 15 ஆண்டுகளுக்கு மேல் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் ஊழியர்களை நிரந்தரமாக்காமல் நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை உடனடியாக அமல்படுத்தல், ஒரே வேலையை செய்யும் நிரந்தர மற்றும் ஒப்பந்த ஊழியர்களிடையே சம்பள வேறுபாட்டை நீக்குதல், பணி பாதுகாப்பு, பதவி உயர்வு, போனஸ் உள்ளிட்ட ஊழிய நலன்கள் வழங்கல் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேறவில்லை. இந்நிலையில் நிர்வாக கட்டமைப்பை மேம்படுத்தவும் தொழிலாளர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் போக்குவரத்து துறை செயலர் தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று தொழிலாளர் சங்கங்கள் வலியுறுத்துகின்றன. ஊழியர்கள் கோரிக்கைகள் நியாயமானவை என்றாலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பது வருந்தத்தக்கது. இந்த பேருந்துகள் இயக்கப்படாமல் இருப்பதால் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அவதியடைகின்றனர். எனவே உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் வரை போராட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தி ஊழியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டார். நிறுவனம் தன்னாட்சி பெற்ற ஒரு நிறுவனம். அதன் பொதுக்குழு இது சம்பந்தமான எல்லா முடிவுகளையும் எடுப்பதற்கான அதிகாரம் கொண்ட ஒரு நிறுவனம். இக்குழுவை கூட்டி எத்தனை தொழிலாளர்களுடைய பதவிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும். அந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்கிறோம் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். அவர்களை நிரந்தரம் செய்யும்போது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அதிக சம்பளம் எவ்வளவு என்பதை மதிப்பிட்டு அந்த தொகையை அரசு ஆண்டின் மானியமாக அந்த கழகத்திற்கு வழங்க வேண்டும். இந்த பிரச்சனைகளை செய்வதில் போக்குவரத்து கழகத்திற்கு எல்லா அதிகாரமும் இருப்பதனால் இந்த பிரச்சனைகளை 2 மாதங்களுக்குள் முடிப்பதற்கு அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த 2 மாதங்களுக்கு தொழிலாளர்கள் தங்களுடைய போராட்டத்தை நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்பியூன் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை சின்னப்பேட் பகுதியில் மின்னழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதனால் மின் உபகரணங்களை பயன்படுத்துவதில் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் மின் சாதனங்கள் அடிக்கடி பழுதடைந்தது. இதனை அறிந்த திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உடனடியாக அப்பகுதிக்கு சென்று கள ஆய்வு மேற்கொண்டார். அப்பகுதிக்கு உடனடியாக புதிய 200 கிலோவாட் மின்மாற்றி அமைக்கவும், எல்டி மின்பாதையை வலுவூட்டவும், ஒருமுனை மின்பாதையை மும்முனை மின்பாதையாக மாற்றவும் மின்துறை செயற்பொறியாளருக்கு பரிந்துரை செய்தார். அதன் அடிப்படையில் ரூபாய் 22,66,000 மதிப்பீட்டில் அட்டவணை இனத்தவர் சிறப்பு கூறு நிதியின் கீழ் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதிக்காக அனுப்பப்பட்டது. தற்போது அனுமதி கிடைக்கப்பெற்று புதிய மின்மாற்றி மற்றும் இதர பணிகள் முடிவடைந்த நிலையில் இதற்கான தொடக்க விழா திருபுவனை சின்னப்பேட் அருகே நடைபெற்றது. இவ்விழாவில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். மின்துறை செயற்பொறியாளர் கிராம தெற்கு பிரிவு கிருஷ்ணசாமி, உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேல் மற்றும் மின்பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதன் மூலம் 200 மின் நுகர்வோர்கள் பயன்பெறுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜெயாநகர் பகுதியில் அமைந்துள்ள BSNL கோச்சஸ் பின்புறம் ஜெயாநகர் முதல் புதுநகர் வரை செல்லும் வழித்தடத்தில்
மின் வயர்கள் ஆபத்தான முறையில் தொங்கிக் கொண்டும் மின் வயர்கள் மேல் மரங்கள், செடிகள், கொடிகள் படர்ந்தும் இருந்தன. இந்த வழியில்தான் அன்றாடம் பொதுமக்கள் செல்வதால் அவர்களின் உயிருக்கு அபாயம் ஏற்படும் நிலை இருந்தது. இதை பற்றிய மின்துறைக்கு பலமுறை புகார் அளிக்கப்பட்டும் இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் பொதுமக்கள் அம்மா முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யாவிடம் முறையிட்டனர். இதனைத் தொடர்ந்து உடனடியாக அவ்விடத்திற்கு சென்று பார்வையிட்டு மின்துறையுடன் அனுமதி பெற்று தனது சொந்த செலவில் 20 ஆட்களை வரவைத்து அங்குள்ள மரம், செடி, கொடிகளை அகற்றி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் சுத்தம் செய்து மின் வயர்களை சரியாக அமைத்து சரி செய்து கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் தங்களுக்கு இதுவரை இருந்த பயமும் அச்சமும் நீங்கி நாங்கள் இனி நிம்மதியாக இருப்போம் என்று லாவண்யாவிடம் புதுநகர் மற்றும் ஜெயாநகர் பொதுமக்கள் நன்றி தெரிவித்து பாராட்டினர். காரைக்கால் திருநள்ளாறு பகுதியில் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் பிரபல தனியார் தொழிற்சாலையில் 10 முதல் 20 ஆண்டுகள் என தொடர்ந்து தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் திடீரென எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் 36 தொழிலாளர்களை கட்டாய ஓய்வு என்கின்ற அடிப்படையில் பணிநீக்கம் செய்து தொழிற்சாலை நிர்வாகம் ஊழியர்களை வெளியேற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அறிந்த ஊழியர்கள் தனியார் டைல்ஸ் தொழிற்சாலை வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தொழிலாளர்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தொழிற்சாலையில் பணியாற்றி வருவதாகவும் திடீரென எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி பணிநீக்கம் செய்ததால் வாழ்வாதாரம் இழந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். தொழிற்சாலை நிர்வாகமும் அரசும் உடனடியாக இந்த பிரச்சனையில் தலையிட்டு பணிநீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு உடனடியாக பணி வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் வேலை வழங்காத பட்சத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளை திரட்டி தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் துணைத் தலைவரும் முன்னாள் பொதுச் செயலாளரும் முன்னாள் நியமன சட்டமன்ற உறுப்பினருமான தங்க விக்ரமன் புதுதில்லியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அகில பாரத பொதுச் செயலாளர் சந்தோஷ் ஜியை சந்தித்து புதுச்சேரியில் கட்சி நிலவரம் மற்றும் புதுச்சேரியின் வளர்ச்சிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். மேலும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவது வருத்தம் அளிப்பதாகவும் அவருக்கு முறையான அளவில் வாய்ப்பளித்து சரியான முறையில் பயன்படுத்தி கட்சி அமைப்பை வளர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஒவ்வொரு பெண்ணுக்கும் நீதி, மரியாதை மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரை சந்தித்து சக்தி இயக்கத்தின் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் இந்தியாவில் பெண்கள் மீதான வன்முறைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஒவ்வொரு 21 நிமிடத்திற்கும் ஒரு பெண் இந்தியாவில் நீதியை நாடுகிறாள். 2025ஆம் ஆண்டின் முதல் 100 நாட்களில் தேசிய மகளிர் ஆணைக்குழுவுக்கு 6800க்கும் மேற்பட்ட பெண்கள் குற்ற செயல்கள் குறித்து புகார் அளித்துள்ளனர். இதன்படி வீடுகளில் நடக்கும் வன்முறைகளில் 3019 பேரும், வரதட்சணை கொடுமையால் 1838 பேரும், தாக்குதலால் 1798 பேரும், பாலியல் பலாத்காரத்தால் 738 பேரும், பாலியல் தொல்லையால் 580 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஒவ்வொரு நாளும் 68 பெண்களின் வாழ்க்கை வீதிகளில், வீடுகளில், பணியிடங்களில் ஏற்படும் பயத்தாலும் வன்முறையாலும் சிதைந்து விடுகிறது. எனவே 736 பாலியல் வன்கொடுமை மற்றும் 1943 வரதட்சணை கொடுமை வழக்குகளுக்காக தனித்த விரைவு நீதிமன்றங்கள் 5 அமைக்கப்பட வேண்டும். 484 அலட்சிய வழக்குகளில் குற்றவாளிகளாக உள்ள போலீசாரை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிர்பயா நிதி ரூபாய் 29,549 கோடியை அவசர உதவி எண்கள், பாதுகாப்பு இல்லங்கள், சிகிச்சை மற்றும் ஆதரவு வசதிகளுக்கு பயன்படுத்த வேண்டும். வீதிகளில் கண்காணிப்பு கேமரா, பெண் காவலர்கள், ரயில்களில் SOS போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். அரசியல் தலையீடோ அல்லது அதிகார திமிரோ இல்லாமல் குற்றவாளி யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் நீதி, மரியாதை மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிக்குப்பம் பகுதியில் 2வது நாளாக சமூக சேவகி அன்னபிரபாவதி வீடுதோறும் 2 கிலோ சர்க்கரை வழங்கினார். அன்னபிரபாவதி சமீப காலமாக பல்வேறு பொது சேவைகளில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். இந்நிலையில் திருபுவனை தொகுதியில் உள்ள சன்னியாசிக்குப்பம் பகுதியில் 2வது நாளாக வீடுதோறும் பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கி பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் இத்தொகுதியில்தான் போட்டியிடப் போவதாகவும் எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று அன்னபிரபாவதி பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில்
மணிகண்டன், சிவக்குமார், ஹரிபிரசாத், ஆகாஷ், சங்கீதா, பிரவீன், பாலமுருகன் உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். அமைச்சர் சாய்ஜி சந்தகுமாரோட பேரு அண்ணா பிரபாவதி, திருபுவனையில எம்எல்ஏ எலெக்ஷனுக்காக நிக்கிறேன். ஆதரவு தாங்க. அமைச்சர் சாய்ஜி சந்தகுமாரோட வீட்டம்மா. தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற வேண்டி திருநள்ளாறு தொகுதி பொறுப்பாளர் நசீர் தலைமையில் தொண்டர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் 50க்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் வழங்கினர். இதில் அரிய வகை ரத்த தானமான AB பாசிட்டிவ் மற்றும் A நெகட்டிவ் உள்ளிட்ட பல்வேறு ரத்த வகைகள் தேவைக்கு மேல் அதிக ரத்தம் அரசு மருத்துவமனைக்கு கிடைக்கப்பெற்றதால் மருத்துவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சைக்கு ரத்தம் தேவைப்பட்டது. விஜய் ரசிகர்கள் ரத்த தானம் செய்து கொண்டிருக்கும் போது பிரசவத்திற்கு தேவையான அரிய வகை ரத்தம் கிடைக்கப்பெற்றதால் அறுவை சிகிச்சை நல்லபடியாக எளிதில் முடிந்தது. இதனால் சிகிச்சை பெற்றவர்களும் மருத்துவமனை ஊழியர்களும் விஜய் ரசிகர்களை பாராட்டினர். திரைப்பட நடிகரும் சமூக சேவகருமான லியோ ஹம்சவிருதன் பிறந்த நாளை முன்னிட்டு இன்டர்நேஷனல் சீரடி சாய்பாபா அறக்கட்டளை நிறுவன தலைவர் சாய் சுதாகர் தலைமையில் புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி ரெயின்போ நகரில் அமைந்துள்ள ஆதரவற்ற சிறுவர்கள் இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கு இனிப்பு மற்றும் உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் சேரலாதன், நிர்வாகிகள் விஜய், பூபாலன், சத்யா, சிவா ஆகியோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் கொத்தளம் தெருவில் அமைந்துள்ள புனித சூசையப்பர் ஆலய ஆண்டு திருவிழா 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு கொத்தளம் திரு புனித சூசையப்பர் ஆலய ஆண்டு திருவிழாவையொட்டி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார தேர்பவனி நடைபெற்றது. தேர்பவனியையொட்டி சூசையப்பர் சொருவம் சுமந்து மலர் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரினை பங்குத்தந்தை பால்ராஜ்குமார், இணை பங்குத்தந்தை சுவாமிநாதன் செல்வம், துணை பங்குத்தந்தை செல்வநாயகம் ஆகியோர் மந்திரத்து சிறப்பு திருப்பலி நடத்தினர். தொடர்ந்து காரைக்காலில் முக்கிய வீதிகள் வழியாக திருத்தேர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அருட்கன்னியர்கள், பாஜக புதுச்சேரி மற்றும் கேரள சிறுபான்மை அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் விக்டர் ராயப்பசாமி, கிராம நிர்வாகிகள் மற்றும் கிராமவாசிகள் உள்ளிட்ட பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோசிட்டி சார்பில் புதுச்சேரி வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கான அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது. பள்ளி பொறுப்பாசிரியர் பத்மாவதி வரவேற்றார். பள்ளி துணை முதல்வர் சாந்தகுமாரி தலைமை தாங்கினார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோசிட்டி தலைவர் பாக்கியராஜ், துணைத் தலைவர் பாரதி, மூத்த முன்னாள் தலைவர் சிவராமச்சந்திரன், செயற்குழு உறுப்பினர் இளஞ்சேரன் ஆகியோர் மாணவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினர். ஆங்கில விரிவுரையாளர் கீதா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். விழாவில் விரிவுரையாளர்கள் கந்தசாமி, ஜூடு, அன்பழகன் ஆகியோர் பங்கேற்றனர். அரியாங்குப்பம் கொம்பின் அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் தேவஸ்தானத்தில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு அம்மனுக்கு வளையல் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து உற்சவ அம்மனுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்து பட்டாடை அணிவித்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பெண்கள் குங்குமத்தால் 108 அர்ச்சனை செய்து அம்மனுக்கு வளையல் அணிவித்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து பெண்களுக்கு குங்குமம், வளையல் பிரசாதமாக வழங்கப்பட்டன. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரியும் உபயதாரருமான கமலஜோதி சிவசங்கரி குடும்பத்தினர் செய்திருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர். கட்டுவாங்க சாமிக்கு, அதனால தான் எடுத்து வைங்க
புதுச்சேரி அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு தலைவரும் புதுச்சேரி சுகாதார ஊழியர் மத்திய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளருமான மருந்தாளர் அன்புசெல்வம் பணி இன்றுடன் நிறைவடைந்தது. அன்புசெல்வம் தனது பணிக்காலத்தில் சுகாதாரத்துறையில் 33 ஆண்டுகளுக்கு மேலாக தொழிற்சங்கவாதியாக செயின்ட் ட்ரீஸ் மடத்து வீதியில் இருக்கும் அத்திவரதர் கோவிலுக்கு நிர்வாக அதிகாரியாகவும் பல வெற்றிகளை பெற்று தந்த அருமை தலைவர். சுகாதாரத்துறையில் டாக்டர் மற்றும் செவிலியர், தொழில்நுட்ப வல்லுநர்கள், மருந்தாளுநர்கள், சுகாதார ஊழியர்கள் பல போராட்டங்கள் மூலமாக, அமைதியான பேச்சுவார்த்தை மூலமாக பல வெற்றிகளை பெற்று தந்தவர். இப்படி பல்வேறு பொறுப்புகளை வகித்த அவர் பணி ஓய்வு பெற்றார். அவருக்கான பணி ஓய்வு பிரிவு உபசார விழா அரசு மருத்துவமனை கருத்தரங்கு கூட்டத்தில் நடைபெற்றது. விழாவில் அரசு ஊழியர்கள், மத்திய கூட்டமைப்பு சார்ந்த நிர்வாகிகள், அவருடன் பணிபுரிந்த தொழிலாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், ஊழியர்கள், உறவினர்கள் கலந்து கொண்டு அன்பு செல்வத்திற்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தனர். அரியாங்குப்பம் கொம்யூன் டோல்கேட் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ துர்கா மற்றும் ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலய 33ஆம் ஆண்டு மகோற்சவம் மற்றும் 7ஆம் ஆண்டு சடல் உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் உபயதாரர்களால் அம்மன் வீதியுலா நடைபெற்று வந்த நிலையில் டோல்கேட் இளைஞர்கள் சார்பில் 3ஆம் ஆண்டு சமபந்தி விருந்து அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சமபந்தி விருந்து நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழு, திருவிழா குழுவினர் மற்றும் டோல்கேட் இளைஞர்கள், கிராமவாசிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.